9 பொருத்தங்கள் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த ஜோடிகளுமே பிரிஞ்ச விஷயங்கள் எல்லாம் நம்ம கேள்விப்படுறோம்ல சார். அதான் இந்த இடத்துல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் இருமனம் சேர்ந்தது தான் திருமணம். 2 மனங்கள மட்டும் இணைக்கிறது கிடையாது. 2 குடும்பத்தோட பந்தமும் இதில இணையுது. வெவ்வேறு சூழ்நிலை வாழ்ந்தவங்களும் இணையிறாங்க. அப்போ வந்து மனசு வந்து ரொம்ப ஒத்து போணும். அதனால தான் வந்து மற்ற எல்லா விஷயத்தையும் பார்ப்பாங்க. குலம், கோத்திரம் பார்ப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம குடும்பத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கான்னு பார்ப்பாங்க. வசதி வாய்ப்புகள் பார்ப்பாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆணுக்கு பெண்ணும், பெண்ணுக்கு ஆணும் புடிச்சிருக்கான்னு ஃபர்ஸ்ட்டு கேட்பாங்க. அது வந்து புடிச்சிருந்தா மட்டும் தான் செய்யணும் 1. 2வது வந்து பொருத்தங்கிறது வந்து 9 பொருத்தங்கிறது ஒரு பொதுவான கான்செப்ட் தான். ஜாதக ரீதியா வசியம் இருக்கான்னு பார்க்கணும். அதாவது 9 பொருத்தத்துல வசிய பொருத்தம்னு ஒண்ணு வரும். அது கிடையாது. ஜாதக ரீதியாக ஒரு வசியம் இருக்குதான்னு பார்க்கணும். இந்த வசியம் இருந்தது அப்படின்னா, எப்படி லைஃப் இருக்கும் அப்படின்னா, இப்போ ஒரு பொண்ணு வந்து ரசம் வைக்கிறான்னு ரசம் வைக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அதில வந்து கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குது. ரசம் சூப்பரா இருக்குமா, கொஞ்சம் உப்பு கம்மியா இருக்குது. இன்னும் கொஞ்சம் உப்பு கூட போட்டா இன்னும் பிரமாதமா இருக்கும். அமிர்தம் போல இருக்கும். அப்படின்னு சொல்றது ஒரு வசியம். உப்பும் இல்ல, சப்பும் இல்லன்னு சொல்லி திட்டுறது வந்து அது வந்து வசியம் கிடையாது. அப்ப அது மாரி இடத்துல வந்து பிரிவினைய வந்து குடுத்துரும். ஆனா இதே மாரி பாராட்டுதல்ங்கிறது வந்து அந்யோன்யத்தை உருவாக்கும். இதுதான் ஒரு வசியம். அப்போ வந்து புரிந்து நடக்கக்கூடிய லைஃப் பார்ட்னர் யாரு? அப்படி நம்ம ஜாதக ரீதியா அப்படின்னு ஒருத்தங்க தெரிஞ்சு அதுக்கு தகுந்தாப்புல வரன் சேர்த்தாங்க அப்படின்னா அந்த லைஃப் சூப்பரா இருக்கும்.